ஹலோ நண்பா. 27 செப்டம்பர் 25 இது யாராலையும் மறக்க முடியாத ஒரு தேதி. ஏன்னா விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது 47 பேர் கூட்ட நெரிசலில் கரூரில் உயிரிழந்த சம்பவம் இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு எத்தனை பேர் என்னென்ன அரசியல் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். அமைதி காத்த தலைவரோட வார்த்தை எப்படி இருக்கும், அவரோட அடுத்த செயல் எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு ட்விட்டரு ஒரு வீடியோ போட்டார், அதில் எப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறான்னு சொல்லி கதறின கூட்டங்கள் இங்கே அதிகம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அமைதியாக தான் இருந்தார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த மக்களை வந்து நேற்றுக்கு முதல் நாள் வந்து சந்திக்கிறாரு. இந்த வீடியோ முக்கியமாக வந்து யார் யாருக்குன்னா, இப்போ அந்த மக்களை 37 குடும்பங்கள் வந்து விஜய் அவர்களை மகாபலிபுரத்தில் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது இங்கே உள்ளவங்களோட கேள்விலாம் என்னென்னா, ஏன் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகலை, ஏன் விஜய் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்தில் போய் சந்திக்கலை, ஏன் விஜய் அவர்கள் வந்துட்டு மகாபலிபுரத்துக்கு வர சொல்லி பார்க்குறாரு, இதெல்லாம் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சிலர், எல்லாருமே நம்ம நண்பிகள் தான். ஏன்னா விஜய் அண்ணாவோட அதுதான், யாரையுமே வந்து ரொம்ப வந்து அவங்க மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறதுல முக்கியமாக இருக்க வேண்டியது. அப்புறம் அந்த திமுக நண்பர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாம் தமிழர் நண்பர்கள், இன்னும் பல அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. ஏன் விஜய் வந்து நேரில் வரல, ஏன் விஜய் வந்து நேரில் பேசலை, ஏன் விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே, ஏன்னா அவரோட அமைதி தானே இவங்களோட அரசியல் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே நண்பா, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். முதல் விஷயம், 38 குடும்பங்களையும் இத்தனை நாள் கழித்து விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் சந்திக்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 37 குடும்பங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துருக்காங்க, ஒரு குடும்பம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தகவலில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 37 குடும்பமும் மகாபலிபுரத்தில் வந்து சந்திக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். அதில் என்ன முக்கியமான ஒன்றுனா, விஜயோட அந்த நட்சத்திர ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா தன்னால் ஏற்கனவே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, தன்னோட பரப்புரையின் போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதை அவரால் ஏற்றுக்க முடியல, அவரால் அதை தாங்கிக்கவும் முடியல, அதை விட்டு அவரால் வெளியிலே வர முடியல இல்லையா. அந்த ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஃபீல்டில் இறங்கி அவங்கள நேராக பார்க்க போய் அங்கே ஏதாவது ஒருத்தனோ 2 பேரோ விழுந்துட்டா அது எப்படி வந்து மக்களை வந்து சேரும். ஏன்னா இங்கே பேசுகிறவங்க பேசிட்டு போட்டுன்றதை நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கலாம். பட் இங்கே பேசுகிறவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றால் தப்பாச்சு ஒரு பின் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒன்றால் தான் இது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் சில பேர் எடுத்து தோற்று போயிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் அவரோட அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து. ரெண்டாவது விஷயம், அதிலே சொன்னது தான், மறுபடியும் தன்னால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடக்கூடாது, அந்த பிரச்சனையில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. நான் வந்து பரப்புரையின் போதோ மாநாடும் போதோ நான் எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்த விடையும் முக்கியமாக பார்க்குறது இவங்களுடைய பாதுகாப்பு. எல்லாருமே கரெக்டாக போயிடுவாங்களா, அவங்களோட சேஃப்டியில் நான் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது, கரெக்டாக அவங்கள கைட் பண்ணணும் அப்படின்றதுல இதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார் அப்போவே சொல்லிட்டாரு. அதுதான் முதல் பிரச்சனை. இங்கே ரெண்டாவது பிரச்சனை பார்க்கலாம். சரிங்க, 30 நாள் கழித்து வந்து பார்க்குறாருல்ல, அதை ஏன் வந்து தனிமையாக யாருமே பார்க்காம, வீடியோ கேமரா அலோடு இல்லை, சேனல்ஸ்க்கு அலோடு இல்லை, ப்ரெஸ்ஸுக்கு அலோடு இல்லை, யாருமே அலோடு இல்லாமல் எதுக்கு தனியாக அவர் வந்து கூப்பிட்டு வச்சு பார்க்குறாரு அப்படின்றது இன்னும் சில பேரோட முட்டாள்தனமான கேள்வி. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதை ஒருத்தர் வந்து அரசியல் படுத்த வேண்டாம், எதை ஒருத்தர் வந்து விளம்பரப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாரோ அதையே விளம்பரமாக்கி, அதையே வந்து அரசியல் படுத்தி, அதை வச்சு அந்த மனுஷனை வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது நம்ம சொல்லிடணும்பா. விஜய் வந்து தும்முனாரா, விஜய் எப்படி தெரியுமா தும்முனாரு அப்படின்றது, விஜய் இருமிட்டாரா, விஜய் எப்படி தெரியுமா இருமினாரு அப்படின்றது, விஜய் லைட்டாக அப்படி ஷர்ட்டை ஏதாவது ஆல்டர் பண்ணுறான்னு வச்சேன், என்ன ஆட்டிடியூட் இது, விஜய் ஷர்ட்லாம் அப்படி ஆல்டர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இப்படி எது செஞ்சாலுமே ஒரு குரூப் வந்து ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருக்காங்க போல இருக்கு. அதுக்கு தான் வந்துட்டு எதுக்கு தனிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது விடியற் கார்த்தாலையில் வாடாத மலர்களை வாடகைக்கு எடுத்து விளம்பரப்படுத்தும் கட்சியினர், விளம்பரப்படுத்தும் அரசியல்வாதிகள் இருக்கிற கூட்டத்தில் தன்னோட வருத்தங்களையும் தன்னோட கஷ்டங்களையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். மக்களுக்கு தெரியப்படுத்துறதை விட பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுல தலைவர் விஜய் அவர்கள் மிக உறுதியோடு இருக்கார். அந்த ஒரு விஷயம், அதாவது அவங்களோட துக்கத்தை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றப்போ, யாரோ, அதாவது நம்மளால் அடிப்பட்ட யாரோ ஒருத்தவங்க, நம்ம வண்டியில் போகிறோம், யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டோம், சாரிப்பா அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது. நம்மளை எங்கேயோ இருக்கோம், நம்ம பேரை சொல்லி ஒருத்தன் எங்கேயோ கீழே விழுந்துட்டான், நம்ம பேரை சொல்லி எங்கேயோ ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னாலே தாங்கிக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஏற்படுத்தி கொள்ளாமல்
தன்னோட குடும்பத்தில் தனக்கு நெருக்கமான தன்னோட குடும்பத்தில் ஒரு இழப்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த துக்கத்தை அனுசரிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் ஏதோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன கூட்டம் கூடி வச்சுட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி இந்த பாருங்கள் என்னோட இந்த அப்படிலாம் இது சில பேருக்கு வேணால் இது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிண அரசியலில் இருக்கட்டும், இல்லை ஒரு துக்க செய்தி அரசியலாக மாற்றுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இன்சிடெண்ட் அரசியலாக எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது இவருக்கு கிடையாது, விஜய் அவர்களுக்கு கிடையாது. தன்னோட ஃபீலிங்ஸ், தன்னோட கஷ்டம், அவங்களோட துயரத்தை தன்னோட வார்த்தைகளால் ஈடுகொடுக்க முடியாது. அது அவர் முன்னாடியே சொன்னது தான். உங்களோட இழப்புக்கு என்னால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஈடாகாது அப்படின்னு சொல்லி தன்னோட உயர்ந்தபட்ச தன்னோட இரங்கலை எப்படி தெரிவிக்கணுமோ அப்படி அந்த குடும்பங்களோட தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தனிமையாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம், இது எல்லாமே தனிமைப்படுத்துறதுக்கான முக்கிய காரணம், அரசியல் படுத்த வேண்டாம், இது விளம்பரப்படுத்த வேண்டாம், தன்னுடைய குடும்ப நிகழ்வுகளில் இந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்க நான் விரும்பலை, அது ஒரு துக்க செய்தியை இந்த மாதிரி விளம்பரப்படுத்த வேண்டாம். அந்த இடத்துல விஜய் அவர்கள் அழுதாலோ, அந்த இடத்துல விஜய் அவர்கள் மனமுருகி ஏதாவது பேசிட்டாலோ அதையும் இங்கே பேசு பொருளாக்கிறதுக்கு நிறைய நரிகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம அதிலேருந்து தவிர்த்துடலாம் அப்படின்னு நினச்சாரு. ரெண்டாவது இது ஒரு குடும்ப இன்சிடெண்ட்டை போய் எப்படி நம்ம ஷோ பண்ணுறது, இது ரொம்ப தப்பான ஒன்று அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டாரு. அங்கே போன எல்லாருமே சொன்னதாக தான், யாருமே அங்கே கிடையாது, விஜய் அண்ட் விக்டிம்ஸ் இவங்க இந்த ஃபேமிலிஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுதான் உண்மையானது கூட. சரி, அடுத்த கேள்வி. சரி, விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் மீட் பண்ணுறாரு, ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மகாபலிபுரத்தில் வந்ததுக்கு கரூரில் போயிருக்கலாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதில். இது எப்படின்னா, கரூரில் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஒரு பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு பெர்மிஷன் பேசிஸில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. பெரிய பெரிய கட்சிகள்லாம் அதாவது சொல்லப்போனால் பெரிய பெரிய கட்சிகள்னு வச்சுப்போமே, இந்த பிஜேபியிலேருந்து இல்லை அரசியல் அமைப்பில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஏதோ ஒரு மீட் பண்ணுறாருன்னா மீட்டிங் முடிச்சுட்டு இல்லை ஃபார்மாலிட்டிக்கு ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம். அது அவங்களோட அதிகாரம் அப்படி இப்படின்னு ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி சில கட்சிகள் இல்லை சில பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுதுன்னா முறைப்படி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்காக உங்களோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம்னு சொல்லி நம்ம ஒரு போலீஸுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ரிக்வஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ரிக்வஸ்ட் பண்ணும்போது எப்படின்னா, டிஜிபி கிட்ட அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, எஸ்பி கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கேருந்து வந்த தகவல், அதாவது தாவேகா சைட்லேருந்து சில இன்டர்வியூ பார்த்ததில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த டைம் லைனுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு டைம் லைனு. ப்ளஸ் அவங்க கொடுக்குற அந்த இடங்கள், மண்டபம், சத்திரமாக இருக்கட்டும், மண்டபமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவோ அப்படி இல்லைனா காம்பவுண்ட் வால் சின்னதாகவோ இந்த மாதிரி இருக்கிற இடத்த அவங்க கொடுக்குறதா தாவேகா சைடில் சொல்கிறாங்க. சரி, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நம்மளே ஏதாவது இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு காலேஜை பார்க்குறேன், 2 காலேஜ் பார்த்துருக்காங்க. அந்த காலேஜில் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு இது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி மண்டபங்களையும் பார்க்குறாங்க. இப்போது இதில் அட்வான்ஸ் வாங்கின சில பேர் அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டதா தாவேகா சைடில் சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இதனால் நான் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனதா தாவேகானர் சொல்கிறாங்க. அப்போது இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அரசியல் அழுத்தம் விஜய் மீது நடக்குதா அப்படின்னு கேட்டால், மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும், விஜய் மீது நடத்துகிற அந்த அரசியல் அழுத்தம்ங்கிறது, அரசியல் தாக்குதலுங்கிறது எப்படிலாம் இருக்குது, அது என்னென்னவா நடந்தது அப்படின்றது எல்லாமே தெரியும். சின்ன கேப்பில் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த நல்லவங்க கெட்டவங்கிற இடத்துல, கெட்டவன் என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் கெட்டவன் தான், அதனால் அவன் என்ன சொன்னாலுமே அவன் அதுக்கான ஒரு ஆன்சரபிளாக இருப்பான். ஆனால் அந்த நல்லவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டானா, இந்த கெட்டவன்றவன் அவன் செஞ்ச விஷயத்தை தாண்டி 100 மடங்கு அதிகமாக அந்த விஷயத்தை பண்ணா அப்படின்னு சொல்கிறத விட அதை வேறு மாதிரிலாம், இவனால தான் இது நடந்துச்சு, இவன் இப்படிலாம் பண்ணி தான் அதை பண்ணான், இவன் இதனால தான் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டவன் என்ன பண்ணிட்டோன்னா ஊதி சங்க பெருசாகிடுவான்றான்ல, அந்த மாதிரி இந்த மக்கள் மனசை எப்படியாவது கலைச்சி, அந்த ஆட்டத்தை கலைச்சி, இந்த விளையாட்டில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல்வாதிகளும் நரித்தந்திரவாதிகளும் பண்ணுறாங்க தான். பட் ஆனால் முன்னாடி இருந்த மக்கள் இப்போ கிடையாது. ஏன்னா எல்லா மக்களுமே விழிப்புணர்வோடு இருக்காங்க, என்ன நடக்குது, இந்த அரசியல் களம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஆஃப்டர் விஜய் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டரு, அது சும்மா என்டர்டெயின்மெண்ட் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்த யங்ஸ்டரு, அப்புறம் அந்த சீரியல் பார்த்துட்டு இருந்த நம்ம பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசியல் மீது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பார்க்குறதுனால யார் மேலே தப்பு, அது எப்படி நடந்துச்சு, யாரால் நடத்தப்பட்டது அப்படின்றத சிபிஐ சொல்லுவாங்க. ப்ளஸ் மக்கள் மனசுலேயும் ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சில பேர் இப்போ விழிப்புணர்வோடு இருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். சரி, அவங்களுக்குலாம் பதில் சொல்லியாச்சுல. இப்போது இன்னும் சில பேர் எப்படின்னா, இந்த மக்கள் அப்போது இந்த எல்லாருமே விஜய் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. கரூர் சைடு போனாலே விஜய் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சில பேர் அந்த நரி நம்ம நரி கூட்டம்னே வச்சுப்போம், ஏன்னா அவங்க தான் தந்திரசாலிகள் இல்லையா? ஸோ சில நரி கூட்டம் என்ன பண்ணிடுச்சுன்னா, மக்கள் கரூர் பக்கம்லாம் விஜய் வந்தாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜய் மேலே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மீட் நடத்த போகிறது கரூரில் இல்லை, மகாபலிபுரத்தில். ஸோ எல்லாருக்குமே இன்வைட் பண்ணிவிட்டு அவங்கள எல்லாருக்குமே பஸ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டு, அதில் ரெண்டு குடும்பம் ஃப்ளைட்டில் வந்ததாக நியூஸ் இருக்குது. அது எப்படின்னு தெரில. ஆனால் 37 குடும்பங்களும் மகாபலிபுரத்தில் விஜய் அவர்களை சந்திக்க வராங்க. இப்போது இதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான், அந்த கோவமாக இருக்குன்னு சொல்லி இந்த நரிக்கூட்டங்களுக்கு ஒரு பதில் என்னென்னா, அப்படி கோவமாக இருக்கிற மக்கள் ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்? இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு விஜயை நேரில், அதாவது இவங்க சொல்லி கூட அமைச்சிருக்கலாம்ல, அதாவது வீடியோ கால் பேசிட்டீங்க, இதுக்கு மேலேயும் இதை எதுக்கு இப்படி பண்ணணும், நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கிடையாது. விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே விஜய் அவர்களை நேரில் பார்த்துருக்காங்க. இந்த மகாபலிபுரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி எல்லாருமே உட்கார வச்சுட்டு, அதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த இறந்தவங்களோட ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்குது, ப்ளேஸ் ஆகிருக்கு. அதை போய் பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே என்ன இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்குது, ஏன்னா இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ப்ளஸ் இல்லாமல் அங்கே வேறு ஃபோட்டோ இருந்திருக்கு. அப்போ இதுலேருந்து தெரியுது, ஒரு தலைவர் தன்னோட குடும்பங்களில் ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்கள நான் மீட் பண்ண போகிறேன், தன்னால் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றப்போ அதை எப்படி அணுகிறாரு அப்படின்றது இது நம்ம பார்க்கணும். இந்த நரி ஒரு சத்தம் விடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த நரிகள்லாம் எப்படி அதை கற்றுனுச்சுன்னா, சம்பவம் நடந்து எத்தனை நாள் ஆகுது, இன்னமும் விஜய் பார்க்கல, சம்பவம் நடந்து அவ்வளோ நாள் ஆச்சு, இன்னமும் விஜய் பேசலை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, ஏன்னா வீடியோ போட்டால் போதுமா, வீடியோவில் துக்கமே இல்லையாப்பா, ஒரு ட்ராமாட்டிக்காக இருக்கப்பா, இதில் என்ன சிஎம் சார் அப்படின்லாம் கோவமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவரோட தோற்றம், அவரோட பாவனை, இதெல்லாம் வச்சு அவர் விளம்பரப்படுத்தினாங்க, அரசியல்படுத்தினாங்க, ஊழையிட்டாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன், ஊழையிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரோட அந்த ஒரு தாட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் துக்கம் நடக்குதுன்னா அதை துக்கம் நடந்த அன்னைக்கே அனுசரிக்கணும், துக்கம் அனுசரிக்கணும். ஆனால் இங்கே சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்லேருந்தே விஜய் அவர்கள் அங்கே போகணுன்ற மாதிரியும், அந்த கட்சி தொண்டர்கள் அங்கே போகணுன்ற மாதிரியும், கட்சி நிர்வாகிகள் அங்கே போகணுன்ற மாதிரியும் சொல்லியும், நீங்கள் இங்கே வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி தாவேக்காயினருக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதோட பேசிஸில் அங்கேருந்து அங்கே மூவ் ஆகி போயிருக்காங்க. ஆனால் இங்கே எப்படி நம்ம பேசப்பட்டது பார்க்கப்பட்டதுன்னா, விஜய் கட்சியினர் ஓடிவிட்டார்கள், விஜய் ஓடிவிட்டார்கள், தலைமறை வாங்காங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதை நம்ம பேசவே வேண்டாம். முதல்ல இப்போ என்னென்னா, முதல் நாள் அந்த துக்கத்தை அனுசரிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அப்படி இல்லையா 18 நாட்கள் கழிச்சு அந்த துக்கத்தை அனுசரிப்பாங்க. அதுவும் இல்லையா 30 நாட்களில் அந்த துக்கத்தை 30வது நாள் அந்த துக்கத்தை அனுசரிக்கணும். இப்போ விஜயோட நெருக்கடி இங்கே தான். நெருக்கடிங்கிறது மக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ கிடையாது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த நாளில் எப்படியாவது நம்ம துக்கத்தை அனுசரிச்சிடணும் அப்படின்றதுனால தான் தன்னோட அந்த நடந்த விஷயத்துக்கு 30வது நாள் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, மீட் அரேஞ்ச் பண்ணி தன்னோட துக்கத்தை எப்படி அனுசரிக்கிறாருன்னா, இப்போது அவர் பெரிய ஸ்டார் இல்லை, பெரிய நட்சத்திரம் இல்லை, பெரிய அரசியல்வாதி இல்லை, பெரிய பணக்காரர் இல்லை, சாதாரண ஒரு மகன், சாதாரண ஒரு அண்ணன், சாதாரண உங்களுக்கான நண்பன் அப்படின்ற மாதிரி இறங்கி தன்னோட கண்ணீராலையும், தன்னோட வருத்தத்தாலையும், தன்னோட வருத்தமான சொற்களாலையும் தன்னோட துக்கத்தை அனுசரிச்சிருக்காரு. இந்த துக்கத்தை அனுசரித்து அவங்க எதிர்த்த மாதிரி இருந்தவங்க காலில் விழுந்து, வயது வித்தியாசம் பார்க்காம காலில் விழுந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி, அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டார், அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனிதன் இறங்கி தன்னால் இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி துக்கத்தை அனுசரிக்கிறாரு. இப்போ எங்கே அந்த ஊழையிட்ட நரிகளோட அந்த வாயிலாம் இப்போ எங்கே போய் வச்சுப்பார்? அவங்களுக்கான பதிலை தான் விஜய் அவர்கள் சொன்னாங்களா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப தவறு. இங்கே விஜய் அவர்கள் கேள்வி கேட்கும்போதும் அவர் எதுவும் பேசலை, எல்லோரும் கூவும்போதும் எதுவும் பேசலை, எல்லோரும் அவர் குறை கூறும்போதும் அவர் எதுவும் பேசலை, நீ தான் குற்றவாளின்னு எல்லாரும் நேருக்கு நேரம் சொல்லும்போதும் அவர் பேசலை. அவர் பேச வேண்டியது யார்? பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள்கிட்ட நேரடியாக அவர் என்ன பேசணுமோ அதை பேசிட்டார். அதில் ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி, ஏமா நான் தான் குழந்தைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே, ஏமா வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம என்னப்பா பண்ணுறது, அவங்க உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க,
அது என்ன என்னால் தடுக்க முடியும், அவங்க வந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் வந்து அழுதுட்டார். ப்ளஸ் வந்து காலுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன இதுக்கு மன்னிப்பு கேட்டாலுமே ஈடாகாது அப்படின்ற மாதிரி தன்னோட அந்த வருத்தத்தை எப்படி சொல்கிறது, அந்த துக்கத்தை எப்படி வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்கள் வருத்தத்தில் இருந்ததை விட, நாங்கள் துக்கத்தில் இருந்ததை விட அவர் தான் அந்த துக்கத்தில் அதிகமாக இருந்திருக்காரு. அவரோட அவரோட பாவனையை மாறிடுச்சு, அவரோட ரொம்ப உடல் இழைச்சிட்டாரு அப்படிலாம் சொல்லி அதை வந்து மக்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நான் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டோட வரலாற்றில் இப்படி ஒரு தலைவன் இப்படி ஒரு பண்ணுறதா, இப்படி ஒரு பண்ணதா எந்த ஒரு நிகழ்விலுமே இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டு மகாமகம் குளம் போகும்போது அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களில் உயிரிழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் உயிரிழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் தன்னால் ஒன்று ஆயிடுச்சே, நானும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ஒரு அரசியல் தலைவர் இப்படி பண்ணியிருக்காருன்னா அது தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அடுத்த கேள்வி, அந்த நரி கூட்டத்தில் இன்னும் சில பேர் வந்து எப்படிலாம் ஊழலிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து அந்த 37 குடும்பங்களை வந்து அவங்க கோபமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ரொம்ப கேவலமான ஒரு செயல், கேவலமான ஒரு பேச்சு. எப்படின்னா அது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல்னு வச்சுப்போமே, அதுதான் உண்மை. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபாய், அதாவது ஏதோ ஒரு கமெண்ட்டில் ஏதோ ஒரு வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அடுத்த கூட்டத்தில் வந்து 3 பேரை அனுப்புகிறேன், எனக்கு ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்துரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன செயல்? மனைவி, மகள், அப்பா, அம்மா, இந்த மாதிரி குடும்பங்கள் சுற்றி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒருத்தரை நீங்கள் கொன்னுடுங்க, ஒருத்தரை நீங்கள் வந்து பலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எந்த உறவினராவது, அதாவது எப்படி சொல்கிறது, இதுக்கெல்லாமா எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நாய்க்குட்டியை வந்துட்டு ஏதோ ஒன்று சீண்டுனா அந்த தாய் வந்து குலைக்குது, அப்படி தானே? அதே மாதிரி ஒரு பூனைக்குட்டியை வந்து ஏதாவது வந்து புறாண்டினாலோ ஏதாவது சண்டை போட்டாலோ அந்த பூனை வந்து அதை சேஃப் பண்ணுது. பருந்து எங்கே வந்து கோழி குஞ்சை பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி தன்னோட அந்த குஞ்சுகளை வந்துட்டு அடக்காக்குறதுல வந்து அப்படி கவனமாக இருக்கும். இப்படி அதாவது விலங்குகள்கிட்டே இவ்வளோ சென்ஸ் இருக்கும்போது 6 அறிவு படித்த மனிதர் வந்து அந்த குடும்பத்தை வந்து எப்படி வந்து பாதுகாப்பாங்க? இதுக்கெல்லாமா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, இப்படிலாம் பண்ணலாமா? அது இந்த 20 லட்ச ரூபா பணத்துக்காக அந்த மக்கள்லாம் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான செயல் தெரியுமா? அரசியல் பேசுங்க, அரசியல் படுத்துங்க. அரசியல் தலைவர்கள் வந்துட்டு எல்லா அரசியல்வாதி இது வரைக்கும் பார்த்த அரசியல் களங்கள்லேயே வந்துட்டு இந்த அரசியல்வாதி இப்படி பண்ணிட்டார், அந்த அரசியல்வாதி இப்படி பண்ணிட்டார், இப்படி சொல்லி தான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் வந்து இதை பண்ண போகிறேன், நான் வந்து அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஓட்டு வாங்குவாங்க. பட் ஆனால் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்களா, அது எனக்கு தெரியாது. அது மாதிரி இருக்கிற தலைவர்கள் மத்தியில் இப்படி ஒரு தலைவர் வந்திருக்கான், இப்படி வந்து ஒரு இருக்கா அப்படின்னா அவருக்கு என்ன வந்து நீங்கள் சொல்லணுமோ, அவருக்கு வந்து என்ன நீங்கள் அதாவது தெரியப்படுத்தணுமோ, உங்கள் அரசியல் பயணம் இப்படி இருக்குது, நீங்கள் இதை மாற்றிக்கணும், உங்கள் தொண்டர்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, அதை நீங்கள் மாற்றிக்க சொல்லணும், இப்படிலாம் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறது அது ஒரு ஹானஸ்டான ஒரு ஸ்பீச்சாக கூட இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பணத்துக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு மக்களே வந்து ப்ளேம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 வந்து ஒரு ரொம்ப அநாகரிகமான செயலோட உச்சம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, மக்களை வச்சு யார் அரசியல் பண்ணுறது? அதாவது விஜய் அவர்கள் இவங்க இறந்தவர்களை வச்சியும் இறந்தவர்கள் குடும்பத்தை வச்சியும் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஊழல், அதாவது ஒரு சத்தம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே யார், அதாவது தலைவர்களை திரையில் தேடக்கூடாது அப்படின்ற ஒரு முழக்கம் அது இன்னமும் இருக்குது. சினிமாலெலாம் தலைவரை தேடாதீங்க, அந்த மாதிரி அவங்களாம் ரியல் கிடையாது, ரீலு அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த 2 கேள்விக்கான பதில், அதாவது பிண அரசியல் அப்படின்றத இந்த சொல் வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, இந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் பிண அரசியல் அப்படின்ற ஒன்று வந்து எனக்கு தெரியுது. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ தான் பிண அரசியலா அப்படின்ற மாதிரி, அதாவது சினிமாவை தாண்டி பார்க்கும்போது இப்போ தான் அந்த முதல் தடவை அதை கேள்விப்படுறாங்க. ஸோ இங்கே யார் துயர சம்பவத்தை பயன்படுத்திக்கிட்டு அதை அரசியலாக மாற்றினது, சில அரசியல்வாதிகள் இந்த துயர சம்பவத்தில் திரு எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்ன அந்த மாதிரி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்கள்லேருந்து அவங்க விலகவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதுக்கு இவர் தான் காரணம்னு நான் சொல்ல வரல. 2 பக்கமே தப்பு இருக்குது.
அதாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க மேலேயும் தப்பு இருக்குது, இந்த மாதிரி இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின அந்த தலைவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அது ரெண்டுமே நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த சில அரசியல்வாதிகளோட கருத்தும் இங்கே இருக்குது. அது மாதிரி இல்லாமல் ஒரு 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 குரூப்பு, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த திமுக, நாம் தமிழர், இந்த மாதிரி கட்சிகள் ஆதரிப்பவர்கள் இவங்களாம் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய் மட்டும்தான் காரணம், விஜய்னால தான் இது ஆணுச்சு, விஜய் தான் இதை பண்ணார், ஆனால் விஜய் தாங்க கொன்னார் அப்படின்ற மாதிரி இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சிபிஐ வந்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட உண்மை என்னன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். எது உண்மை எது பொய் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரும்ன்றதை நாம் நம்புவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே திரைப்படம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா வந்துட்டு யார் ஒருத்தர் வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குறை, அதாவது காந்தியோட நம்ம ஒரு ஸ்டோரி ஒன்று கேட்டிருப்போம். இந்த சக்கரை திங்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து சக்கரை திங்கிறான்னு சொல்லும்போது அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் வந்து இனிமேல் சக்கரெல்லாம் சாப்பிடாதப்பான்னு சொல்லுவார். அவங்க அம்மா வந்து இந்த நேற்றே சொல்லியிருக்கலாமான்னு கேட்கும்போது அதுக்கு காந்தி அவர்கள் சொல்லுவார், நேற்று வரைக்கும் நான் சக்கரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால தான் நேற்று சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு குறையை கூறும் முன், அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன் அந்த தவறில் நம்ம ஈடுபட்டிருக்கோமா, அந்த தவறில் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். திரையில் தேடாதன்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள், இவங்கெல்லாம் திரையோட அந்த அதாவது திரைப்படங்கள், நாடகங்கள், திரைப்படங்கள், பாக்கி அதாவது இந்த சொல்லுவாங்களே டைலாக் ரைட்டர், இந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் அவங்க வந்துட்டாங்களா? ரெண்டாவது, திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சீரியல் தொடரில் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஒரே ரத்தமா அப்படின்ற மாதிரி ஒரு மூவியில் கூட நடிச்சிருக்காருன்னு, அது மூவி அப்படின்னா சீரியல்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒன்று நடிச்சிருக்காரு. திரு உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், அவங்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவங்களும் திரையிலிருந்து தான் வந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள், அவரும் திரையுலகத்திலேருந்து தான் வந்திருக்காரு. இத்தனை திரையுலகத்திலேருந்து வந்த தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்று எதிர்கட்சியில் இருந்திருக்காங்க, இல்லைன்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. யாருமே இல்லைன்னு நம்ம மறுத்துடவே முடியாது. காமராஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ விஜய் வந்ததுனால இன்னும் ஒருத்தர் மறந்துட்டாங்க, சாரி, திரு சீமான் அவர்கள், அவர் வந்து ஒரு டைரக்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஆக்டர். இப்போ அவர் வந்து திரையுலகத்தில் தான் வந்திருக்காரு. ஸோ இத்தனை பேர்கள் இங்கே திரையுலகத்திலேருந்து இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் மட்டும் இங்கே வந்தால் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதாவது தனக்குன்னு ஒரு மேடை, தனக்குன்னு ஒரு கூட்டம், தனக்குன்னு ஒரு கோட்டை அப்படின்னு கட்டி வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கிடையே சில பொய்களையும் வதந்திகளையும் சில உண்மைகளை வந்து மறைச்சி இப்படிலாம் சொல்லி சில அரசியல் பண்ணிக்கிட்டு அந்த அரசியலில் வெற்றியாகி இத்தனை காலமாக அந்த மக்களை ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை பேருக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து, அதாவது ஒருத்தன் குரல் கொடுக்க போகிறான்னா எப்போ குரல் கொடுப்பான்? தன்னோட ஆதங்கம், தன்னோட கோபம், இது ரெண்டுமே சமநிலையை தவறும் போது, அதாவது சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு விஷயம் தவறுனதுனால தான் சிவனேன்னு போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு வந்து நான் அரசியலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச காரணம், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ மக்களுக்கு செய்யும்போது இங்கே ஏற்கனவே மக்களுக்கு நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது, இன்னும் சில கூட்டம்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் உள்ளே வராருன்னா, இங்கே மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத அவருக்கு தெரியும். அது மக்களுக்குமே இப்போ தெரியும். யாராவது ஒருத்தர் வந்துட மாட்டாருன்னு சொல்லி தான் ஏ இல்லைனா பி, பி இல்லைனா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்த மக்கள் இங்கே வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாருக்குமே காமனாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு தலைவர் என்ன முன்மொழிகிறாரோ, என்ன வார்த்தையை பேசுகிறாரோ, என்ன செயல்பாடுகளில் ஈடுபடுறாரோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் வழியில் நடக்கிறாங்க. அப்படி தான் திரு விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுலேருந்து வரத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி அவர் இருக்கார், அதாவது ஆப்ஷன் இல்லாத ஒரு தலைவர். எனக்கு வந்து இவங்க இல்லைனா இவங்க இருந்துட்டு போட்டு போ அப்படின்னு ஓட்டு போட்ட மக்கள் எனக்கு இப்போ 2 பேருமே வேண்டாம், ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். அப்பா இது வரைக்கும் உங்களால் நான் பார்த்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு நான் பார்த்துட்டேன், அப்போ நான் புதுசாக ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மனசு இப்படி மாறிட்டு இருக்கு. சரிங்களா? கடைசியாக இந்த உரையாடலோட முடிவு வந்து எனக்கு எப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்துட்டு ஏன் போகல, ஏன் பேசலை, இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் ஏன் பேசலை, ஏன் வரல அப்படி கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, அனிதாவின் மரணம், அஜித்குமார் மரணம், இங்கெல்லாம் வந்துட்டு விஜய் அவர்கள் நேரில், அதாவது நைட்டு நேரத்தில் போகிறாரு 12 மணிக்கு அளவில். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாது, யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை என்னால் யாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கவனத்தில் ஏற்படுத்திக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே போகிறாரு, பார்க்குறாரு, அவங்களுக்கான ஆறுதல் சொல்கிறாரு. சொல்லப்போனால் அவங்களுக்கான உதவியும் கூட செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்காரு. அப்படி தான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்படி தனக்கு
ரிலேட்டடாக இந்த மாதிரி நானும் ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ இந்த இடத்துல வந்து பார்த்தாங்களா போனாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் என்ன தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு தலைவர் சினிமா பிரபத்தில் இருந்து சினிமா துறையிலேருந்து அதாவது சமூகத்தில் ஏற்படுற ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு. ஈழத்தமிழர்கள் ஆரம்பித்து மீனவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டதுலேருந்து வெள்ளம்னா 5 கோடி 6 கோடின்னு கொடுக்குறதுலேருந்து அவங்கள அரவணைச்சிக்கிறதுலேருந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு தெரியாதா எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு? ஒரு குடும்பம் கிடையாது, 2 குடும்பம் கிடையாது, 38 குடும்பங்கள் இருக்குது. 38 குடும்பங்களும் ஒரே தெருவில் இருக்காங்களா, இல்லை ஒரே ஊருக்குள்ளே இருக்காங்களான்னா கிடையாது. திண்டுக்கல், சேலம், கரூர் இப்படின்னு ஒரு சுற்றிப்பட்ட அந்த எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே 500 பேருக்கு மேலே வந்துடுவான். அந்த வீட்டிலேருந்து இந்த பக்கம் வரதுக்கு 5000 மாறிடும். இப்போது விஜய் ஏற்கனவே அவர் தும்முறாரா இருமுறாரா இல்லை நிற்கிறாரா நடக்கிறாரானா அது எப்படா குறை சொல்லலாம் எப்படா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மத்தியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த இந்த பிரச்சனைக்காக தான் இப்போ இவ்வளோ பேசு பொருள் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். இதில் என்ன தப்பு இருக்குது? மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், விஜய் அவர்கள் பார்க்குறதும் விஜய் அவர்கள் பேசுகிறதும் விஜய் அவர்கள் கருத்து சொல்கிறதும் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஒப்பீனியன் எல்லாமே இருக்குது. அவர் ஏன் சொல்லலைன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது அது அவரோட இஷ்டம். பதில் சொல்கிறது சொல்லாதது அது அவரோட இஷ்டம். அதையும் வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இறுதி கட்டமாக ஒரே ஒரு விஷயந்தான், நாட்டை ஆள்றது யார், இந்த மக்கள்களை ஆள்றது யார்? தன்னால் ஓட்டு போட்டு தனக்கு ஒரு நல்ல வாழ்வு, அதான் உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இது எல்லாமே சரியான முறையில் சமமான முறையில் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது மக்களோட குரல். அப்படி இருக்கிற அந்த சமுதாயத்தில் தனக்கானது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது, தனக்கு கிடைக்க வேண்டியது எங்கேயோ ஒரு இடத்துல தடுக்கப்படுது, நான் இருக்க வேண்டிய இடம், நான் இருக்க வேண்டிய ஊர், நான் இருக்க வேண்டிய மக்களை நான் நிர்ணயிக்க முடியல, நான் அவங்கக்கிட்ட சமமாக இருக்க முடியல, சமமான விஷயத்தில் கருத்துக்கள் தெரிவிக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்களோட கடைசி ஒரு நம்பிக்கை, கடைசி ஒரு மூச்சுனா அது ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டு போட்டும் இன்னும் அந்த மக்களுக்கு விடிவு காலமும் விடுதலையும் கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவங்களோட அந்த மனசு, அவங்களோட அந்த எண்ணம் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போகும். நமக்காக ஒருத்தன் வந்துட மாட்டாரா, நமக்காக ஒருத்தன் வந்து நின்றுட மாட்டானா, தன்னோட குறைகளெல்லாம் கேட்குற அளவுக்கு அவன் செவி சாய்க்க மாட்டானா அப்படின்ற ஒரு தலைவர் அந்த மக்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது விஜயாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அது விஜய் தான். ஒருவேளை விஜயாக இருக்கும் பட்சத்தில் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்க போகிற முதல் ஜனநாயகன் அது விஜயாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நண்பா நண்பி எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன், இந்த 2026 தேர்தலில் இதோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடச்சிடும். யார் யார் வேணால் எப்படி வேணால் பேசுங்க, யார் யார் வேணால் என்ன வேணால் சொல்லுங்கள். மக்கள் எது உண்மையோ, எது பொய் இல்லையோ, எது மறைமுகமாக நடக்காமல் எது இதெல்லாம் நேர்மையாக நடக்குதோ அதுக்கு மக்கள் கவனத்தோடு பார்த்துட்ருக்காங்க. அது சத்தியம்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்க மக்களோட கருத்து தான் கடைசியில் வெளில போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். உண்மையை பேசுவோம், உள்ளதை பேசுவோம், உண்மையை மட்டும் பேசுவோம் அப்படின்ற ஒரு சின்ன தத்துவத்தோடு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.